ஸ்தோத்திரம் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? Recording in progress. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, உலக மக்களுக்கு வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபை வகுப்பாரையும் தெரியாது. ஸோ இவங்க மூலியமா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதனால, இந்த சபை வகுப்பார் இருக்கிற நமக்கு வந்து நம்மால வந்து அவங்க அவங்க வந்து நம்மள வேர்ஸ்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நாம வந்து பாவ நிவாரண பலியா உலக மக்களுடைய பாவத்தை நிறைவேற்றி செய்ய இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ புது சிருஷ்டியாகிய நாம பாவ நிவர்த்தி பண்றோம். ஆனா அந்த உலக மக்கள் மூலியமாவே வந்து நமக்கு வந்து அவமானம், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்பொழுது நம்ம வந்து கேரக்டர் காட்டணும். எப்படின்னா வந்து நம்முடைய பழைய மனுஷனையும் ஜெயிக்கணும். உலக மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ட்ரைல்ஸையும் நம்ம ஜெயிக்கணும். ஸோ நாம கேரக்டர் காட்டுறது மூலியமா நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டி வந்து மலருது. இதனால ஃபியூச்சர்ல வரப்போகிற அந்த ஒரு மகிமைக்கு வந்து நம்ம ரெடி ஆகுறோம்னு பார்த்தோம். ஸோ தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு. ஸோ ஒட்டுமொத்த உலக மக்களும் இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் வந்து எந்தவித நாலேஜும் இல்லாம வந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ உயிர் தெழுந்து வர உலக மக்கள் வந்து பழைய சிந்தையோட தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த புது சிந்தை வந்து உருவாக்கணும், மைண்டை வந்து டெவலப் ஆகணும். அதுக்கு அவங்க வந்து 1000 இயர்ஸ்க்குள்ள அந்த புது உடன்படிக்கைக்குள்ள அந்த சத்தியத்தை கேட்டு பழைய பாவ சுபாவத்தை வந்து கிராஜுவலா எடுத்து போடணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உலக மக்களுக்கு டஃபா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த பழைய பாவ சிந்தையை வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வரணும். ஸோ திரள் கூட்டம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் முற்பிதாக்கள், அப்புறம் இஸ்ரேல் மக்கள், அதுக்கப்புறம் வந்து உலக மக்கள் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உயிர் தேர்ந்து வரவங்க இந்த புது உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணி மனம் திருந்தி அவங்க ஆல்ரெடி இருந்தவங்களுக்காக வந்து தேவன் கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து உயிர் தேர்ந்து வந்ததும் அவங்க மிஸ் பண்றவங்கள அவங்க தேவன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களும் உயிர் தேர்ந்து வருவாங்க. ஸோ இப்படி பேட்சா தான் வந்து உயிர் தேர்தல் நடக்கும். இது நம்ம யூஸ்வலா நினைக்கிற மாதிரி இது ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெசரக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ எல்லாரும் உயிர்த்து எழுந்து வந்த உடனே வந்து எப்போ வந்து மக்கள் வந்து அந்த சத்தியத்தை அக்செப்ட் பண்றாங்களோ அதுல இருந்து 100 இயர்ஸ் வந்து ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படும். இந்த பீரியட்ல ஃபுல்லா அந்த புது உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அர்ப்பணம் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணாதவங்க வந்து செகண்ட் ஸ்டெப்குள்ள போவாங்க. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணவங்க வந்து இன்னும் மைண்ட் வந்து ஃபுல்லா பர்ஃபெக்டா ரெடி ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2874 வரைக்கும் டைம் இருக்கு. அப்படியும் 2874 வரைக்குமே வந்து மைண்ட் பர்ஃபெக்ட் ஆகலைன்னா அவங்களுக்கும் வந்து செகண்ட் டெத் போவாங்கன்னு பார்த்தோம். ஸோ பேலன்ஸா இருக்கிறவங்க கண்டிஷன்ல நன்மை தீமையினுடைய ஃபுல் நாலேஜோட இருப்பாங்க. ஸோ இங்கதான் வந்து இந்த செம்மறியாடும் வெள்ளாடு செம்மறியாடு அந்த செப்பரேஷன் ப்ராசஸ் முடியுது. ஸோ 2874 அப்புறம் பேலன்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே செம்மறியாடு வகுப்பாரு தான். ஸோ இவங்க தான் வந்து லிட்டில் சீசன்ல சாத்தானால ஒரு மிகப்பெரிய டெஸ்டுக்குள்ள போவாங்க. இதுல பாஸ் பண்றவங்க தான் யுகத்துக்குள்ள போவாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் கிரைஸ்துவ சபையும் சேர்ந்துதான் மகிமையில செய்ய போறாங்கன்னு பார்த்து முடிச்சுங்க. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் நமக்கு அழகா போன வாரம் பார்த்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம அடுத்த பேராகிராஃப்குள்ள கடந்து செல்லலாம். யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் சோனியா. தமிழ் பேஜ் 14 தானே இது? தமிழ் எனக்கு தெரியல. வேற யாருன்னா சொல்லுங்க. மேலும் அப்போஸ்தலர் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. மேலும் அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலம் முழுவதும் மாயைக்குட்பட்டிருக்கிறது. தேவ ஏற்பாட்டின்படி நம்பிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருந்தால்
மனுக்குலம் பாவத்தின் அடிமை தனத்திலிருந்தும் அதன் தண்டனையாகிய மரணத்திலிருந்தும் விடுதலையாகி, வியாதி, வருத்தம், துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலையாகி, தேவனுடைய பிள்ளைகளின் சுதந்திரமாகிய மகிமையின் சுதந்திரத்தை வியாதி, சோதனை, வருத்தம், துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அடைவார்கள். முதல் மனிதனின் கீழ்ப்படியாமையினால் மனுக்குலம் சுயாதீனத்தை இழந்தது. மோசே நிழலாக காண்பித்த பெரிய தீர்க்கதரிசியும் இரட்சகருமாகியவரால் கல்வாரியில் செலுத்தப்பட்ட மகாபலியினால் ஒப்புரவாக்குதலை நிறைவேற்றி முடித்தால் இந்த சுயாதீனத்துக்கு திரும்பும் கிருபையை மானிடர்கள் பெறுவார்கள். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற சபை யாரும் ஒப்புரவாக்கப்பட்டு காணப்பட்டாலும் முழு உலகம் ஒப்புரவாகும் வரை இந்த ஒப்புரவாக்குதலின் பணி நிறைவடையாது. ஆகவே அப்போஸ்தலன் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல என்றும், நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை காணும் முன்பே நம்புவோமேயானால் அது வருவதற்கு பொறுமையுடனே காத்திருப்போம் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். சோ நம்ம கேள்விக்குள்ள கடந்து செல்லலாம். ஒட்டுமொத்த மனுக்குலமும் எந்த காரணத்திற்காக மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு? பிரதர் கார்த்திக். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது. ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமும் ஒட்டுமொத்த மனுக்குலமும் மாயைக்கு மரண தண்டனைக்கு உட்படுத்து. தேங்க்யூ. கரெக்ட். சோ இப்போ பிரதர் அழகா சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆதாமுடைய கீழ்ப்படியா நிமித்தம் மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறத எப்படி சொல்றாருன்னா பை ஹெரிடிட்டி அப்படிங்கிறார். சோ அப்படின்னா இந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது பிராக்டிக்கலா சொல்லுங்க. அந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? சிஸ்டர் எலிசபெத். எல்லா சிருஷ்டியுமே சிஸ்டர் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. சிஸ்டர் இருக்கீங்களா? சிஸ்டர் மாயைக்கு எல்லா சிருஷ்டியுமே அறியாமையில இருக்கிறாங்க. கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர், சொல்லுங்க. ஒவ்வொரு எல்லா சிருஷ்டியுமே அறியாமைன்ற ஒரு இருளுக்குள்ளார இருக்கிறாங்க பிரதர். அததான் அந்த அந்த இடத்துல வந்து மாயைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அறியாமைன்ற ஒரு இருளுக்குள்ளார அவங்க அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்கன்னு இருக்குது பிரதர். சிஸ்டர் தேங்க்யூ. சொல்லலாம் அறியாமை அதுல ஒரு பங்கு. பட் இந்த இடத்துல இன்னும் இந்த வேனிட்டி அப்படின்றது அவர் சொல்றது என்னன்னா was subjected to frailty by heredity. அதாவது ஹெரிடிட்டினா நமக்கு தெரியும் இல்லையா, அப்படியே வம்சவசமா அப்படியே வர்றது அதுதான் ஹெரிடிட்டி. சோ அந்த வகையில என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பலவீனத்திற்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பலவீனத்தை தான் இந்த இடத்துல மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ன்றதான் கேள்வி. பிரதர் வின்சென்ட். அந்த ஆதாமின் மீறுதல் மாயத்தை நம்ம எடுத்துக்கோம்னா எல்லாமே வந்து அழிவுக்குரிய கடந்து வந்துருச்சு. இந்த பாவத்தினால எல்லாமே அழிவுக்கு வரும் அப்படிங்கிறத படம் போயிட்டு. ஓகே பிரதர், பட் உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை, சரியா கேட்கல. நீங்க பேசுறது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு.
ஓகே, வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? இல்ல, அந்த ஃப்ரையல்ட்டி அந்த வீக்னஸ்ன்றத வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லணும். ஹெரிடிட்டியா மனுக்குள்ள எப்படி வீக்னஸா இருக்குது? பிரதர் ஹரிஹரன். இது ஆக்சுவலா இது எப்படி சொல்லலாம்னா, இப்ப தேவன் வந்து ஆதாம படைச்சிருக்காரு. பட் ஆனா அவர் வந்து அந்த ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது ஆக்சுவலா ஏவாள் தான் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. ஸோ ஆக்சுவலா தேவன் மேல வைத்த அன்பை காட்டிலும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆதாம் வந்து மனைவியாகிய ஏவாள் மேல வச்சது நிமித்தம் அது வந்து ஒரு ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து மரண ஆக்கிரமிக்கலாக போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு மாயமான அந்த பிம்பம் வந்து என்னன்னா, ஆக்சுவலா மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மனைவியை தான் வந்து அதிகமா நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி அது வந்து அவருடைய பார்வைக்கு அது ஒரு மாயை மாறி. தேங்க்யூ. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா வரல பிரதர். இங்க சொல்ற அந்த ஃப்ரையல்ட்டின்னு எதை மீன் பண்றாங்க? ஃப்ரையல்ட்டி பை ஹெரிடிட்டி அப்படிங்கிறது. பிரதர் அஜய் கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். இது எனக்கு புரிஞ்சது சொல்றேன். இது என்னன்னா பிரதர், இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜென்ரலாவே தேவன் படைக்கும் போது அவங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கிரீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து தேவனுடைய அனந்த ஞானத்திலேயே அவங்க வந்து படைக்கப்பட்டாங்க. அதை வந்து நம்மளுடைய ஹெரிடட்ரி அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னா, ஜென்ரலாகவே ஒரு குழந்தையில இருக்கும்போது அவங்களுடைய சிந்தை எவ்வளோ வந்து கிராஸ்பிங் பவர் இருக்கும், எவ்வளோ வந்து யோசிக்கிற திறன் இருக்கும். அப்படியே வயசாகி போகும்போது அது அப்படியே மங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறோம். ஸோ மேபி அதை அவருக்கு புரிய வைக்க சொல்றாரு அப்படின்னு. தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படின்னா அந்த இடத்துல பிரதர் வந்து கரெக்டான ஒரு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் டு ஃப்ரையல்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பேசிக்காவே மனுக்குலம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மாயைக்கு உட்படுத்துறது அப்படின்னு சொல்றது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஆங்கிலத்துல ஃப்ரையல்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஃப்ரையல்ட்டின்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துதுன்னா, மனுக்குலத்தினுடைய பலவீனம், அபூரணம், அல்லது மனுக்குலம் வந்து நீதியா வாழ விரும்பிட்டாலுமே மனுஷனால என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, நீதியா வாழ முடியல. இது எல்லாமே எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்தினால வருது. அப்படின்னா இந்த இடத்துல இட் இன்க்ளூட்ஸ் போத் மாரல் அண்ட் பிசிக்கல் வீக்னஸ். உடல் சரீர ரீதியாகவும் சரி, குணலட்சண ரீதியாகவும் சரி, ஒரு சிதைவு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுக்குலத்துக்கு ஏற்பட்டிருக்குன்றதுதான் இந்த இடத்துல மீன் பண்ண வராரு. ஃப்ரையல்ட்டி பை ஹெரிடிட்டி அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இந்த குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறந்திருக்கு, ஊனத்தோட பிறந்திருக்கு. சம்டைம்ஸ் ஹேண்டிகேப்பா பிறக்கிற குழந்தைங்களாம் அந்த மாதிரி நாம பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா எல்லா மனுக்குலமும் எப்படிதான், எல்லா மனுஷனும் பிறந்த மனுஷன் எல்லாருமே எதுலதான் பிறந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பலவீனத்தோட தான் என்ன ஆகுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிறான். அப்படி அந்த பலவீனத்தோட இப்போ வேற வழி இருக்கா? வேற எப்படின்னா பிறக்க முடியுமா யாராலனா? நிச்சயமா என்ன பண்ண முடியாது. வேற எப்படியுமே என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த குழந்தைனாலும் பிறக்க முடியாது. நம்ம தான் சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறக்கும் போது எது உறுதியாயிருது, அதனுடைய மரணம் என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா உறுதியாயிருது. நிச்சயமா அந்த குழந்தை ஒரு நாள் என்ன ஆகும்னா மறிக்கும் நம்ம பாக்குறோம். இதுதான் ரோமர் 8:20 என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மேன்கைண்ட் வந்து சப்ஜெக்ட் டு வேனிட்டி அப்படிங்கிறார். அந்த மாயை அப்படின்றத சம்டைம்ஸ் இந்த மாயைன்ற வார்த்தை நம்ம எப்படி பயன்படுத்தினா, எல்லாமே லைஃபே மாயைப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சிருவோம். பட் அந்த ஆங்கிள் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா சொல்லல. இந்த இடத்துல ஹி ரெஃபர்ஸ் டு ஃப்ரையாலிட்டி. அப்படின்னா ஒரு அபூரணோ, ஒரு பலவீனோ அது இருக்கிறதுனால மனுஷன் தான் செய்ய நினைக்கிறது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா பிசிக்கலான ஒரு பலவீனத்துக்கு நம்ம பிராக்டிக்கல் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? பிசிக்கல் சஃபரிங் அண்ட் டெத். அதாவது மனிதர்கள் என்ன பண்றாங்க, சிக் ஆகுறாங்க, வயசாகுது, செத்துடுறாங்க. அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஜெனடிக் டிசார்டரோட பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அதனுடைய பாவத்தினால அப்படி பிறக்குதா? இல்ல, ஆதாமுடைய பாவத்தினால்தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறக்குது. அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த விழுந்து போன கண்டிஷன் என்ன பண்ணிருக்கோம்னா இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கும். இதே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாரல் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், ஒரு குணலட்சண ரீதியான ஒரு வீக்னஸ் சொல்லுங்களேன். இந்த ஒரு மாயைக்குள்ள இருப்பதற்கான ஒரு குணலட்சணத்துக்கான ஒரு வீக்னஸ் சொல்லுங்க.
அது ஹெரிடிட்டிலே, அதாவது வந்து பிறக்கும் போதே அது வந்திருக்கணும். சிஸ்டர் ஸ்னேகா. பொறாமை. பொறாமை. கட். சோ அப்படின்னா இந்த இடத்துல கோபம். கோபம், அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதாம்னுடைய குட் குட் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சில சமயத்துல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுக்குலத்திலேயே நல்லது செய்யணும்னு கூட அவங்க விரும்புவாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியறது இல்லை, அந்த இடத்துல செய்ய முடியறதே இல்ல. உதாரணத்துக்கு நாம செய்யறோம்னா நமக்கு ட்ரூத் இருக்குது, தேவனுடைய ஸ்பிரிட் இருக்குது, புது சிஷ்யை நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறதுனால செஞ்சிருக்கோம், செய்ய முடியுது. கொஞ்சமாவது ஓவர் கம் பண்ணி அது மனுக்குலத்துல என்ன பண்ண முடியறது இல்ல, செய்ய முடியல. அப்படின்னா சில சமயத்துல அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மனுக்குலம் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியறது இல்ல, அதை கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்ல அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த இன்னர் ஸ்ட்ரகிள் எதனால வருது? மோரல் ஃப்ரையல்ட்டினால வருது. மோரல் ஃப்ரையல்ட்டினா என்ன அர்த்தம்? ஒழுக்க ரீதியான ஒரு மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும், ஒழுக்க ரீதியான ஒரு பலவீனத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும், நாம உட்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப இதுலயே ஒரு கேள்வி, அப்படின்னா பிறக்கும் போது எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனத்துல பிறக்கிறாங்க இல்லையா. அப்படின்னா இந்த ஆதாமுடைய இந்த விழுந்து போன சுபாவம் இருக்கு இல்லையா, இந்த விழுந்து போன சுபாவமானது எல்லாருக்கும் ஒரே அளவுல இருக்குமா? எல்லா மனுஷனுக்கும் ஒரே அளவுல இருக்கு? யார் சொல்றீங்க? பிரதர் வின்சென்ட். எல்லாத்துக்கும் ஒரே அளவு அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேறுபட்டு. தேங்க்யூ பிரதர், சரியான பதில். எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆயிருக்கும், அது வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம்? எல்லாருக்கும் ஒரே அளவில் இருக்காது, இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபட்டிருக்குன்றத எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம்? சிஸ்டர் ரோஸ்லின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சிஸ்டர் ரோஸ்லி. இது கொஞ்சம் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. பிரதர் கார்த்திக். நம்ம காயின் ஆபேலுடைய அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தே நம்ம அந்த ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். காயினுடைய இந்த செயலும் ஆபேலுடைய செயலும் வச்சு கூட நம்ம அதை கம்பேர் பண்ணலாம். எப்படி சொல்றீங்க? எப்படி கம்பேர் பண்ணி? ரெண்டு பேருமே ஆதாமுடைய சந்ததியில வர்றாங்க. ஆனா ஆபேலுக்கு வந்து அந்த அந்த கோபம் அதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. கடவுளுக்கு அந்த கீழ்ப்படுகிறது, பலி செலுத்துறது, காணிக்கை கொண்டு வர்றது, அதுல ஒரு வித்தியாசம் காணப்படுது. குட் எக்ஸாம்பிள் தான். ஒருவேளை காயினுக்கு ஆதாமுடைய விழுந்து போன சுபாவம் கொஞ்சம் என்னவா இருந்திருக்கலாம், அதிகமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அதனாலதான் நாம வந்து அப்போ வந்து ஈவன் நம்ம சுற்றி வாழக்கூடிய மனிதர்களை கூட நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம சுற்றி வாழக்கூடிய மனிதர்களை கூட எதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. யார் சொல்றீங்க? கேள்வி புரிஞ்சுதா? சிஸ்டர் ஸ்னேகா. கேரக்டர்ஸ் வச்சு நம்ம judge பண்ணணும். ஏன்னா அது வந்து தேவன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தேவனுமே அறியக்கூடிய மட்டுமே தெரியும். சிஸ்டர் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? ஆஹா, ஸ்டக் ஆகுது சிஸ்டர். வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? பிரதர் எட்வின், சிஸ்டர் பரிமளா நினைக்கிறேன். வச்சு நம்ம வந்து இது ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல பிரதர், அவங்களோட குணலட்சணத்தை வச்சு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர். அதாவது குணலட்சணத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வெளிப்புறமான கிரியைகளை வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. தேங்க்யூ சிஸ்டர், குட் எக்ஸாம்பிள். சோ இப்போ இதுல நமக்கு வந்துடலாம், புது சிருஷ்டி ஆயிடுறோம். நம்ம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவாதான் இருந்தோம், சாதாரண மனிதர்களா தான் இருந்தோம். அப்போ புது சிருஷ்டியா ஆயிட்ட பிறகு
புது சிருஷ்டியா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்போ வந்து ஒரே அளவுல தானே ஆதாமுடைய விழுகை இருக்கும். யார் சொல்றீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே அளவுல தான் என்ன இருக்கும்? ஆதாமுடைய விழுகை இருக்கும் இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? யார் சொல்றீங்க? சிஸ்டர் கேர்லின். ஆமா பிரதர், ஆதாமுடைய விழுகை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்ற நம்ம படிச்ச இவ்வளவு சொல்லியிருந்தோம். பட் அது உண்மைதான். பட் ஆனா புது சிருஷ்டிங்களுக்கு அப்படி இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியாது. இல்ல, தவறான பதில். ஆஹ் புது சிருஷ்டிகளுக்கு என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியா ஆயிட்டதுனாலயே என்ன ஆகாது. கொஞ்சம் நான் வித்தியாசமா கேள்வி கேட்டேன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியா ஆகிட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு புது சிருஷ்டியா ஆனதுனாலே ஆதாமுடைய விழுகை ஒரே அளவுல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஆதாமுடைய விழுகையில நிச்சயமா எல்லாருக்குமே எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருந்துட்டே இருக்கும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதலாம் உலகத்துல எடுத்துக்கோங்களேன். முதலாம் உலகத்துல வாழ்ந்த டைம் பீரியட் பாருங்க. ஆதாம்லாம் 930 வருஷம் என்ன பண்ணிருக்காரு? வாழ்ந்திருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப ரொம்ப விழுந்து போனதுனால சீக்கிரமே என்ன பண்ணிடுறான்னா மனுஷன் இறந்துடுறான். இப்போ அந்த ஆதாமுடைய விழுகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான அளவுல இருக்குன்றத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். புது சிருஷ்டிகளுக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சகோதரனுக்கு ஆதாமுடைய விழுகை அதிகமா இருக்கும், இன்னொரு சகோதரனுக்கு ஆதாமுடைய விழுகை கம்மியா இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆதாமுடைய விழுகை அதிகமா இருக்கும், ஆதாமுடைய விழுகை கம்மியா இருக்கும்ன்றது யார் சொல்றீங்க? கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லுங்க. சிஸ்டர் சோனியா. பிரதர்ஸ், இப்போ நம்ம இது பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்த்ல இருந்தே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இருக்கும், கோபம் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ அவங்க புது சிருஷ்டி ஆனா அது வந்து அது வந்து உங்களுக்கு ஆடடா இருக்கும். இந்த சென்ஸ் அது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சா தெரியாது. அது ஒருத்தருக்கு இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து பிறந்ததுல இருந்தே கோபம் அதிகமா இருக்கும். ஸோ புது சிருஷ்டி ஆனாலுமே அவங்களுக்கு அதுதான் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும் அங்க. ஸோ அதான் டிஃபரன்ஸ். சரியான பதில் சிஸ்டர். சோ அப்போ கிளியரா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் அழகா சொல்லிட்டாங்க. சில பேருக்கு உடனே சட்டு சட்டுன்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு ஆதாமுடைய விழுகை என்னவா இருக்கு? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா அப்போ சகோதரர்கள் மத்தியில இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா? அப்போ இந்த பலவீனத்தை, இந்த ஒரு பலவீனத்தை புது சிருஷ்டி ஆயிட்ட பிறகு 100% ஓவர் கம் பண்ண முடியுமா? அதான் கேள்வி. புது சிருஷ்டி ஆயிட்ட பிறகு 100% இந்த பலவீனத்தை ஓவர் கம் பண்ண முடியுமா? யார் சொல்றீங்க? தங்கள் கரங்களை உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்டர் நிவ்யா. பிரதர், 100% பண்ண முடியுமா அப்படின்னா 100% பண்றதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு 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 ப்ரேயர் பண்றோம், இல்ல மனசுல நினைக்கிறோம்னா கோவப்படுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு நிறைய வரும். ஒரு ஒரு சோதனை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த 100% அச்சீவ் பண்றதுக்கு. அஹ் அதுதான் பிரதர். ஓகே, பட் தேங்க்யூ சிஸ்டர். பதில் நம்ம நிச்சயமா ட்ரை பண்ணலாம், மாற்றுக்கிறது இல்லை. கேள்வி என்னன்னா 100% ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணா ஜெயிக்க முடியுமான்றது என்னுடைய கேள்வி. யார் சொல்றீங்க? தங்கள் கரங்களை உயர்த்துங்க. சிஸ்டர் ரோஸ்லின். சோதரம் பிரதர், அது எப்படின்னா 100% பண்ண முடியும்னா நம்மளால பண்ண முடியாதுதான் பிரதர். ஆனா வந்து தேவனை சார்ந்து வாழும்போது நம்ம அவருடைய சத்தியத்தை வந்து படிக்கும் போதும் நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போதும் அது மாதிரி 100% இல்லைன்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பிரதர். எல்லாரும் திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி இன்டைரக்டாவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. கேள்வி என்னன்னா, நம்ம ட்ரை பண்ணா தேவனுடைய கிருபையில நெருங்கி வாழலாம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம், சத்தியத்துல ஆழமா இருக்கலாம், எல்லாம் ஓகே. என் கேள்வி என்னன்னா, இது எல்லாம் பயங்கரம். சரி, இப்படியே ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இந்த பலவீனங்களை 100% ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சாரா? யார் பதில் சொல்றீங்க?
சிஸ்டர் கேர்லின். ஓவர் பண்ணி ஜெயிச்சாருங்க பிரதர். ஏன்னா ஒரு வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன வசனம்? இந்த மாதிரி அவரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன்னு ஒரு கான்பிடென்ட்டோட தான் சொல்றாரு. கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அது கான்பிடென்ட். ஓகே ஓகே. இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ சிஸ்டர் சொன்ன பதில் வந்து என்னன்னா, பவுல் வந்து 100% தன்னுடைய அபூர்ணத்தை என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாருன்னாங்க. பவுல் 100% அபூர்ணத்தை ஜெயிச்சிட்டாரா? யார் சொல்றீங்க? பிரதர் டோனி. ஓகே ஓகே. இப்போ வந்து சிஸ்டர் கேர்லினும் பிரதர் டோனியுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பவுல் 100% என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போ தன்னுடைய பலவீனங்களை மேற்கொண்டிருக்காரு. ஆதாம் மூலம் அந்த விழுகை 100% ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு வேற யாருன்னா பதில் இருக்கா? சிஸ்டர் சோனியா. அடுத்தது பிரதர் வின்சென்ட் நினைக்கிறேன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரதர், நம்மளால 100% வந்து கன்ஃபார்மா பண்ண முடியாது பிரதர். ஸோ 100% வந்து தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் மாட்டாரு. ஏன்னா நம்மளோட பலவீனத்துல இருக்கோன்றது தேவனுக்கு தெரியும். விழுந்து போன சரீரத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். அவர் எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முயற்சி செய்யறோமா, அவர் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோவம் ரொம்ப வரும் அப்படின்னா, அவர் எவ்வளோ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்றோம் அப்படின்றத தான் பார்ப்பாரே தவிர 100% நான் கோவத்துல வந்து 100% நான் கோவமே படாம என் வாழ்க்கையை வந்து நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நான் கோவமே படாம இருக்கிறேன் அப்படின்றது அங்க தேவன் எதிர்பார்க்க மாட்டாரு. ஸோ 100% எதிர்பார்த்தாருன்னா நம்ம கோர்ஸ் முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்னன்னா தேவன் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அது வரைக்கும் நம்ம அதை தாண்டிட்டோம் அப்படின்னா, அதை ப்ரொலாங் பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த கேரக்டர் அங்கே காமிச்சிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய நியூ கிரியேஷன் டெவலப் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்கு தேவன் கூட ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி சிஸ்டர், சரியான பதில். ஓகே, இப்போ கரெக்டான பதில் வந்துருச்சு இதுல. பட் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதில் வந்துட்டாலுமே கூட ஒரு 2 ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டர் கேர்லின் ஒரு ஸ்கிரிப்சர் சொன்னாங்க, பிரதர் டோனி ஒரு ஸ்கிரிப்சர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லும் போது அவர் அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பிரதர் டோனி அழகா இன்னொரு ஸ்கிரிப்சர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் என்ன பண்ண முடியும்னால செய்ய முடியும் இருக்குது அப்படின்னு இருக்குது. பட் ஆனா எக்ஸாக்டா வசனத்தின் அடிப்படையில சிஸ்டர் சோனியா சொன்னது சரியான பதில். 100% ஆதாமின் விழுகையை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா பிரதர், தேவன் எப்படி நம்மள ஜட்ஜ் பண்றாரு? இது ஒரு கேள்வி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அப்ப 100% ஆதாமின் பலவீனத்தை நம்மளால மேற்கொள்ள முடியாதா? அதான் சரியான பதில்னா அதுக்கு வசன ஆதாரம் என்ன? அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண எடுத்தோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் 100% என்ன பண்ணல, ஆதாமுடைய விழுகைய மேற்கொள்ளல அப்படின்றது தான் பதில், சரியான பதில். அதுக்கும் ஸ்கிரிப்சர் என்ன சொல்லலாம்? பிரதர் வின்சென்ட். பவுல் வந்து 100% வந்து ஃபுல்ஃபில் பண்ணதான் முடியல பிரதர். ஏன்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம ரட்சகர் மட்டும்தான் 100% வந்து அவர் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வசனம் அவரே கூட சொல்லியிருப்பாரு, நான் விரும்புறதை செய்யறதை விட நான் விரும்பாததுலயே அதிகமா செய்யறேன், என்னால அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாரு. நிறைய வசனங்கள்ல வந்து நம்ம ரட்சகரை வந்து முன்குறிச்சு அவருக்கு கீழே தான் என்னால பண்ண முடியும், அவருக்கு ஈக்குவலாவோ இல்ல அவருக்கு மேற்பட்டதால பண்ண முடியாது, என்னால எதுவுமே வந்து அவருக்கு உட்பட்டு தான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு தான் வசனம் எல்லாம். டு த பாயிண்ட், சரியான பதில் பிரதர். ஆக்சுவலா பிரதர் அழகா ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கோட் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல்
வெறுக்கிறதையே இந்த இடத்துல செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படிங்கிறார்ல. இந்த இடத்துல நான் விரும்புகிறது யாரு? புது சிருஷ்டி ஒண்ணு விரும்புது. ஆனா அந்த புது சிருஷ்டி விரும்புறத 100% முழுசா புது சிருஷ்டினால செய்ய முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி எனக்கூடிய சிந்தை எந்த சரீரத்துக்குள்ள இருக்குது? மாம்சீக சரீரத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மாம்சீக சரீரமானது விழுந்து போன சரீரம். இது பரிபூர்ண சரீரம் கிடையாது. பிரதர் வின்சென்ட் அழகா சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பரிபூர்ண மனுஷீக சரீரம் லிட்டரலாவே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்தது. சோ அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? 100% செய்ய முடியலன்றதுக்கு அப்படியே தொடர்ந்து படிச்சோம்னா 16ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல நான் அல்ல அப்படின்னா புது சிருஷ்டி புதிய சிந்தை பாவம் செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாது. நம்மளுடைய புதிய சிந்தை இருக்கு இல்லையா, புதிய சிந்தையானது துணிகரமா பாவமே செய்யாது. துணிகரமா பாவமே செய்யாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு நல்லாவே தெரியும் இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அது அவுட்புட்ல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியூ மைண்டுக்கு 100% எது கோஆபரேட் பண்ணாது? சரீரம் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒத்துழைக்காது. அப்படி ஒத்துழைக்காததுனால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விழுந்து போன சுபாவத்தினால 100% கிரியைகளாக என்ன பண்ண முடியாது, நம்மளால காட்ட முடியாது. அப்படின்னா அப்கோர்ஸ் சிஸ்டர் நிவ்யா சொன்ன மாதிரி நம்ம 100% டார்கெட்டா என்ன பண்ணலாம், வைக்கலாம். ஆனா அந்த டார்கெட்டை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நாம கிரியைகளில் என்ன பண்ண முடியாதுன்னா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோபம் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரீமா நம்ம முயற்சி செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். ஆனா சம்டைம்ஸ் அன்இன்டென்ஷனலா அறியாமை நம்ம மீறி அந்த பலவீனம் என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுரும். சோ அதுதான் இது குறித்து ரசல் பிரதர் என்ன அழகா எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் 5475 எழுதியிருக்காரு. We should will to do perfectly although none is able to do perfectly. இது நான் அப்படியே நம்ம chat boxல போடுறேன் பாருங்க. chat boxல போட்டிருக்கேன் பாருங்க. We should will to do perfectly although none is able to do perfectly. அழகா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? நாம யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா என்ன சொல்ல வராருங்கிறத இந்த இடத்துல? கைகளை உயர்த்துறீங்களா சிஸ்டர் சோனியா? பிரதர் பிரதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம நம்ம வந்து பர்ஃபெக்டா பண்ணணும்ன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். பட் ஆனா நம்ம அதை பர்ஃபெக்டா பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய சித்தம். ஆனா பரிபூர்ணமாக நம்மால் செய்ய முடியாது. ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கிரியைகளில் 100% எந்த புது சிருஷ்டினால என்ன பண்ண முடியாதுங்க, காட்ட முடியாது. ஒருவேளை நம்மளால 100% காட்ட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாரே வேணாம் மீட் எடுக்கிறதுக்கு. ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ரோலே இந்த இடத்துல இல்ல. மீட்பரே அவசியமே இல்லையே, நமக்கு தான். அப்ப நம்மளால தான் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ண முடியுது. அப்போ தேவன் நம்மளை எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? அப்போ பிரதர் நம்மளால கிரியைகள்ல பர்ஃபெக்டாவே இருக்க முடியலன்னா அப்ப தேவன் நம்மளை எப்படி சர்ச் கிளாஸா ஒருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்றாரு? யார் சொல்றீங்க? பிரதர் கைகளை உயர்த்துங்க. பிரதர் வின்சென்ட், அடுத்தது பிரதர் ஹரிஹரன். பிரதர், தேவன் வந்து நம்மள்ட்ட வந்து 100% வந்து கிரியையில நம்மள்ட்ட வந்து 100% எதிர்பார்க்கல பிரதர். நம்மளோட நோக்கத்துல தான் எதிர்பார்க்கிறாரு.
அதனால நம்மளோட என்ன நோக்கம் எப்படி இருக்கு, எண்ணம் எப்படி இருக்கு, நான் அதுல வந்து 100% நம்ம அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்றாங்களா மட்டும்தான் பார்ப்பாரு. அதை வச்சுதான் அவர் வந்து சர்ச் கிளாஸ் டிசைட் பண்றாரு. நம்ம கிரியையினால சில அபூர்வங்கள்னால நம்ம பாவம் செய்யறதெல்லாம் வந்து நம்ம ரட்சகரோட ஈடுபலியினால அதெல்லாம் மறைக்கப்படுது. மெயினா நமக்கு வந்து நம்ம நோக்கத்தை தான் பிரதர் பார்க்கணும். தேங்க்யூ பிரதர். குட். பிரதர் ஹரிஹரன். பிரதர் அவர் சொன்னது தான் நான் சொல்லுவாங்க. இன்டென்ஷன் தான் பிரதர் தேவன் வந்து பார்க்கிறாரு. இன்டென்ஷன் பர்ஃபெக்டா இருக்குது, பட் ஆனா நம்ம ஃபிளஷ்லியா வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில அது பெருசா அவரு எடுத்துக்க மாட்டார். வெரி குட் பிரதர். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி, பிரதர் தேவன் வந்து நம்மளுடைய இன்டென்ஷனை தான் பார்க்கறாரு, நம்முடைய கிரியைகளை வச்சு தேவன் ஜட்ஜ் பண்றது இல்லைன்னு பார்க்கறோம்ல. இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு ஒரு புது சிருஷ்டியுடைய அனுதின வாழ்க்கையில சொல்லுங்களேன். இந்த இன்டென்ஷன் பர்ஃபெக்டா இருக்கணும், ஆனா வந்து ஒர்க் இம்பர்ஃபெக்டா இருந்தா அதை தேவன் பார்க்கறதுன்றது சரியான பதில். இல்லை அப்படி அனுதின வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டியுடைய லைஃப்ல இருந்து எடுத்து சொல்லுங்க. யார் சொல்றீங்க? வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? மிஸ்டர் நிவ்யா. ட்ரை பண்றேன். ஸோ நம்ம காலையில் இப்போ எக்லிஷியா வர்றதுக்கு மேபி தூரத்துல இருந்து வரோம்னு வைங்களேன். ஸோ நம்ம எப்படியாவது அந்த டைமுக்கு வந்து 9 o'clock வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு பிடிச்சி வருவோம். ஆனால் வந்து நமக்குன்னே இருக்க மாதிரி ஒரு டிராஃபிக் வரும். ஸோ நம்ம இன்டென்ஷன் என்ன, நமக்கு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி தான் வரோம். ஆனால் நம்ம கையில் அந்த அந்த கண்ட்ரோல் இல்லாததுனால டிராஃபிக்ல மாட்டினதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஸோ அந்த இன்டென்ஷன் தான் வந்து தேவன் பார்க்குறாரு. நம்ம எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் பார்க்குறார் தேவன். தேங்க்யூ சிஸ்டர். அருமையான உதாரணம். வேற எதுனா இன்னும் அடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் யாரும் கொடுக்குறீங்களா? பிரதர் வின்சென்ட். பிரதர், நம்ம வந்து ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிருக்கோம் பிரதர். நம்ம இப்ப ஆபீஸ்ல யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். தேவன்கிட்ட கூட நம்ம வந்து அது நம்ம உறுதிமொழி கொடுத்துருப்போம், நம்ம இனிமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிமொழி கொடுத்துருப்போம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம பேசுற சூழ்நிலையில நம்மள அறியாமே அந்த தவறு பண்ணிடுவோம். அப்ப பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா இமிடியேட்டா நம்ம தேவனே இந்த மாதிரி நம்ம உணவு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஆனா தவறி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அவர்கிட்ட போவோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை மீறி வந்து அந்த அபூர்ணத்துல பண்ணிடுவோம் பிரதர். அதுதான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு புது சிருஷ்டியோட லைஃப்ல தேவன் எதை வைத்து நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரியைகள் இல்லை. ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலைக்குள்ள நாம என்ன செய்யணும்ன்றது ஒரு நோக்கம் வச்சிருப்போம் பாத்தீங்களா. அதாவது ஒரு இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. ஒரு கிரியை செய்யறோம்னா அந்த கிரியை செய்யறதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. அந்த மோட்டிவேஷனை தான் தேவன் பார்க்கிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, நோக்கத்தை எல்லாருனாலையும் 100% பர்ஃபெக்டா என்ன பண்ண முடியும், வச்சுக்க முடியும். நோக்கத்தை, இன்டென்ஷனை வச்சுக்க முடியும். அது வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அது வச்சுக்கிறதுக்கு சரிங்க பிரதர் இது எப்படி எடுத்துக்கலாமா, நான் நோக்கம் வச்சுக்கிறேங்க நல்லா, வெறும் நான் நினைச்சிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படி இல்லை. அந்த நோக்கம் நல்ல நோக்கம் இருக்குன்னா அந்த நல்ல நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவோம், எக்ஸ்ட்ரீமா கிரியில காட்டுவோம். அப்படி என்னதான் எக்ஸ்ட்ரீமா காமிச்சாலும் அது 100% பர்ஃபெக்ட் அவுட்புட்டா என்ன ஆகாது, அந்த இடத்துல வரவே என்ன ஆகாதுன்னா வராது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பின்பாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இன்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த இன்டென்ஷனை வைத்துதான் தேவன் என்ன பண்றாருன்னா, யாரு சபை இல்ல, யார் திரள் கூட்டமா போறாங்கன்றது தேவன் என்ன பண்றாருங்க இந்த இடத்துல நியாயம் தீர்க்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இப்போ இத நம்ம வைத்து பார்க்கும் பொழுது நம்ம பார்த்துட்டோம், ஆதாமுடைய விழுகை 2 சகோதரனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். பிரதர் ஏக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய விழுகை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அப்ப ஜாஸ்தியா இருக்குன்னா கொஞ்சம் பொறுமை என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு இழந்துருவாரு, டக்குன்னு போகன்றோம்.
அதே மாதிரி பிரதர் பிக்கு பேசிக்காவே ஆதாமுடைய விழுகை ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்ப அவர் பேசிக்காவே பாக்குறதுக்கு எப்படிதான் இருப்பாரு? அவரு சாஃப்ட் பர்சன். அவரு ஒரு ஒரு நீட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாரு. பட் பிரதர் ஏவை பார்த்து அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து விழுகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. சரியா? சோ அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பிரதர்ஸ் இருக்கிறாங்க, பிரதர் ஏ பிரதர் பி. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சூழல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. அந்த சூழல்ல நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பிரதர் ஏக்கு. ஒரு கோவப்பட வேண்டிய சூழல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது, அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்படுற மாதிரி, அந்த சூழல்ல பொறுமையை காட்டுற மாதிரி. அந்த சூழல்ல நோக்கம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரீமா தேவ சித்தத்தை செய்யணும், எக்ஸ்ட்ரீமா தன்னை கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸ்ட்ரீமா கிறிஸ்துவின் சாயல காட்டணும்னு அவர் எல்லாமே நினைச்சிடுறாரு. ஆனாலும் கொஞ்சம் என்ன ஆயிருது, அவருடைய பலவீனம் லீக் ஆகி வெளியே என்ன ஆயிருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிருது. சரிங்களா? பிரதர் பி கொஞ்சம் லைட்டா நோக்கம் சரியில்லை. ஆனா ஆதாமுடைய விழுகை அவர் கொஞ்சம் கம்மியா இருக்க, அந்த சூழ்நிலை ரொம்ப ஜென்டிலா என்ன பண்ணிடுறாருன்னா இருந்துடுறாரு. சரியா? ரொம்ப ஜென்டிலா இருந்துடுறாரு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பாக்குறோம்ல நம்ம, இதுல பாக்குற நாம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம். பாக்குற நாம பிரதர் ஏவை என்னன்னு சொல்லுவோம், பிரதர் பி என்னன்னு சொல்லுவோம். யார் சொல்றீங்க? சிஸ்டர் சோனியா? நம்ம பாக்குற வெளி தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது பிரதர் பி தான் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, அவர் தான் கேரக்டர் வந்து லூஸ் பண்றாரு. பிரதர் ஏ சாரி, பிரதர் ஏ பிரதர் ஏ வந்து கேரக்டர் லூஸ் பண்றாரு. அவர் தான் வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்து அங்க அவர் மேல அதிகமா வரும். ஆனா பிரதர் பி அவுட்டோட நம்ம பார்க்கும்போது அவர் தான் பெர்ஃபெக்டா இருக்காரு, அவர் தான் சர்ச் கிளாஸா போயிடுவாரு அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நம்மளுக்குள்ள பார்க்கும்போது தோணும் பிரதர். குட் சிஸ்டர். சோ அப்போ இது ஒருவேளை நம்முடைய பார்வையை கூட என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இருக்கலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ரெண்டு பேரையும் ஜட்ஜ் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம உலகத்துல யாருக்கு அங்கீகாரம் கொடுப்பாரு? பிரதர் ஏக்கா பிரதர் பிக்கா? யார் சொல்றீங்க? பிரதர் ஜோஷுவா கேக்குதானா? கேக்குறேன். ஆனா தேவனோட பார்வையில இருந்து பார்க்கும்போது தேவன் வந்து பிரதர் ஏக்கு தானா அதிக அங்கீகாரம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எக்ஸ்ட்ரீமா ரொம்ப போராடுவாரு. அவர் வந்து இது பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு. பட் ஆனா அப்படி இருந்தாலுமே அவர் லைட்டா கோவப்பட்டாலுமே தேவன் வந்து அவரோட இன்டென்ஷனை பாக்குறாரு. பி பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஓரளவு தேவனோட பார்வையில கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காரு. பட் அப்படி இருந்தாலுமே பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏக்கு வந்து போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நைஸ் பிரதர். பிரதர் டேனியல்? சேம் பாயிண்ட் தானே. அடிஷ்னலா என்னன்னா, இப்ப மனுஷன் வந்து வெளிப்புறமான கிரியைகளை பாக்குறான், ஆனா தேவன் வந்து இருதயத்தை பாக்குறாருன்னா, சோ உள்ள அவங்களோட மோட்டிவ் என்னன்றது அவருக்கு வந்து கிளியராவே தெரியும். சோ அதனால ஏக்கு தான் வந்து அங்கீகாரம் தருவார். குட் குட், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ கேள்வி, அப்போ புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம நம்முடைய சகோதர சகோதரிகளை எப்படி பார்க்கலாம்? யார் சொல்றீங்க? சிஸ்டர் நிவ்யா, அடுத்தது சிஸ்டர் சோனியா. பிரதர், நம்ம எப்பவுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை வந்து நம்மளை விட ஒரு படி மேலா தான் பார்க்கணும். ஆஹ் அவங்களுக்கு வந்து என்ன போராட்டமோ, அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து வெளி நடக்கிறத வச்சோ இல்லை நம்ம கேட்கறத வச்சோ எதையுமே ஜட்ஜ் பண்ணாம, ஜட்ஜ் பண்றது தேவனுடைய கரத்துல விட்டுட்டு நம்ம வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி அவங்கள்ட்ட கேரக்டர் காட்ட முடியுமோ காட்டிட்டு விட்டுறது தான் நம்மளோட இதா இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம நினைக்கணும், அதே தான் செயலும் படுத்தணும். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சோனியா? பிரதர் மோஸ்ட்லி இது சேம் தான். நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாருமே பலவீனத்துல தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும் போது
அதை நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்காம ஜட்மெண்ட் தேவன் கிட்ட விட்டுடணும். ஸோ தேவன் அவங்களும் வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களும் ஒரு அபூர்ணத்துல தான் இருக்காங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களும் முயற்சி பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க மேல அன்பு காமிச்சுக்கிட்டு தேவன் நம்ம எதுக்காக ஒரே சரீரமா அழைச்சாரோ அதை நம்ம அவங்களுக்காக காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம என்ன நம்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே பிரதருக்கு இப்படி அபூர்ண வெளியே வந்தாலும் அவருடைய இன்டென்ஷன் அப்படி இல்லைன்றது நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துட்டு போறதுதான் என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம கிளியரா நம்ம வந்து பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அவர்கள் கனிகளால் அவர்களை அறிவீர்கள்னு இருக்கே. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எப்போ வந்து ஒருத்தருக்கு அந்த ஒரு மோசமான கேரக்டருக்குள்ள போயிட்டாங்கன்றது கண்டுபிடிக்கலாம். இப்ப கிளியரா நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டோம், இது அவங்களுடைய மோட்டிவேஷன் அப்படி இல்லைன்னு. பட் ஆனா ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படியும் வசனம் எடுத்திருக்காரு இல்லையா, அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை எப்படி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. பட் அட் த சேம் டைம் பவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஒரு தவறான ஃபெலோஷிப் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னா அது தவறான ஃபெலோஷிப்ன்றது எப்படி அட்ரஸ் பண்றது, நம்ம நியாய தீர்க்கவும் கூடாது. பட் அட் த சேம் டைம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றது, யார் சொல்றீங்க? பிரதர் எபினேசர், அடுத்தது சிஸ்டர் நிவ்யா, அடுத்தது சிஸ்டர் சோனியா. எபினேசர் இல்ல பிரதர், அமுதா ஜான்சன். ஆக்சுவலி அவங்களோட காரியங்களை தேவ வசனத்தோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒத்து இருந்ததானால் அவங்க நல்ல கனி தராங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நமக்கு சரி. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ சிஸ்டர் நிவ்யா. பிரதர் சேம் பாயிண்ட் தான் பிரதர். நம்ம படிக்கிறதுக்கும் அதாவது அகேன்ஸ்டா இருக்கு, அகேன்ஸ்டா ஒரு கேரக்டர் வந்து தெரியுது அப்படின்னா அது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ற நோக்கத்தோட பார்க்காம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அது வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து விலகி இருக்கிறது நல்லது. சிஸ்டர் சோனியா. பிரதர் மெயினா வந்து நம்ம பார்க்கறது வந்து அவங்க வந்து டாக்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய சத்தியத்துல இருந்து அவங்க டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ் கோட் பண்றதோ இல்ல சத்தியத்துக்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்றதோ, இப்போ ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா ரொம்ப வந்து உலக பிரகாரமான சஜஷன்ஸ் நிறைய கொடுக்கறது, ட்ரூத் பேஸ் பண்ணி இப்போ ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னும் போது அவங்க உலகத்தை பேஸ் பண்ணி பேசுவாங்களே தவிர சத்தியத்தை பேஸ் பண்ணி பேச மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து பூமிக்குரிய விஷயமா இருக்கும். ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருப்பாங்க. இப்போ அந்த பிரதர் நம்மளுக்கு செய்யல, அந்த பிரதர் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புகளோட அவங்க கிட்ட இருப்பாங்களே தவிர ட்ரூத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்க ட்ரூத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க கிட்ட அந்த அந்த பேச்சு அதெல்லாம் இருக்காது. அதை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் அவங்க வந்து எதுல இருக்காங்க அப்படின்றது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா என்னன்னா, சம்டைம்ஸ் ரசல் பிரதர் என்ன அழகா எழுதியிருப்பாருன்னா, சின்னரையும் செப்பரேட் பண்ண முடியாத அளவுக்கு பாவத்தையும் அந்த பாவியையும் செப்பரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும். அவங்களுக்கு ஹேபிட்டாவே அது பழக்க வழக்கமாவே மாறி இருக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் தெரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம நியாயம் தீர்க்கலாம் வேண்டாம். அது தேவன் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு, அது நம்முடைய வேலை எப்பொழுதுமே கிடையாது. பட் நாம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுமோ அதை நாம இருந்துக்கணும். அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, யோசிச்சு பார்க்கலாம். அப்போ எல்லாருமே இந்த அபூர்ணத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, ஒரு சகோதரன் அல்லது சகோதரி தவறும் பொழுது அவங்கள இந்த பார்வையில பார்த்தோம்னா, இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா, அப்படி எல்லாருமே நம்ம பார்க்க பழக ஆரம்பிச்சோம்னா, அப்படி ஒரு எக்லீசியால எல்லா சகோதரி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த எக்லீசியா எப்படி இருக்கும்? சிம்பிள் கொஸ்டின். அந்த எக்லீசியா எப்படி இருக்கும் சிஸ்டர் கேரலின்? சிஸ்டர் கட் ஆயிடுச்சு. இல்ல ஹெவன் மாதிரி இருக்கும் பிரதர். வெரி குட், தேங்க்யூ. சரி, இது அப்படியே நான் இப்படி கேட்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் வருதுல்ல, கணவன் 2 பேருமே புது சிருஷ்டிகளா இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. அல்லது ஒருவேளை இன்னும் புது சிருஷ்டியா இல்லைன்னா அவங்கள அதிலும் ஒருவேளை உதாரணத்துக்கு மனைவி புது சிருஷ்டியா இல்லைன்னா
அவங்க புது சிருஷ்டியான சிந்தை கூட வராது. அவங்க ரொம்ப கிருபையோட நம்ம பார்த்துட்டு கடந்து செல்லணுமே தவிர்த்து அவங்க மேல நம்ம கோபிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் த சேம் டைம் 2 பேருமே புது சிருஷ்டிகளா இருக்கிறாங்க. புது சிருஷ்டிகளா இருந்தாலுமே கூட அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் வருது இல்ல வருதா வரலையா? அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அடுத்தது போக முடியும். வருது இல்ல? அப்ப வருதுன்னா இந்த பார்வையை நாம வைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஆங்கிள் பார்க்கணும்னு பார்த்திருக்கோம்ல, எல்லாருமே பலவீனத்துல இருக்கிறோம்ன்றத. அப்போ இந்த ஆங்கிள் ஒரு 2 புது சிருஷ்டிகள் புரிந்து கொண்டு வாழும்போது அந்த கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேள்வி யார் சொல்றீங்க? இந்த கேள்விக்கு எல்லாரும் ஆஃப் ஆயிட்டீங்கன்னு தெரியல. சிஸ்டர் நிவ்யா. பிரதர், ரொம்ப ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்கும் பிரதர். ஒரே சிந்தை இருக்கும்போது ஒருவேளை ஃப்ரிக்ஷன்ஸ் வந்தாலும் அதாவது போய் ரிப்பெண்ட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும். அது வந்து நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலா பண்றது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கிருபையா பாக்குறது, இந்த சூழலை வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் அபூர்ணத்துல தான் இருக்கிறாருன்றத கொஞ்சம் ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம பார்க்கணும்? பிரதர் வின்சென்ட். சார் இப்ப வந்து வீட்டுல வந்து சிஸ்டர் வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல யோசிச்சுட்டு சரி இவங்க வந்து ஒரு அபூர்ணத்துல வந்து இவங்க ஷார்ட் டெம்பர் ஆகுறாங்க, அதனால நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா கோவப்படக்கூடாதுன்னு ஒரு நிதானத்துல வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டீங்க, இது தேவையில்லாதது. நம்ம தேவனோட கீழ்ப்படிதல்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டில் ஆனோன்னு அதுக்கப்புறம் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். எப்படி நிதானமா சொல்றதுன்றது பிரதர் நமக்கு நிதானமாவே அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கோவப்படுறாரு, ஏதோ ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் ஏதோ நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம எதிர்பார்க்காதது. அப்போ சகோதரிகள் என்ன பண்ணும்? அப்போ கிருபையா அந்த இடத்துல சச்சா அவரோட பலவீனத்துல என்ன பண்றாரு இருக்கு. அப்போ அந்த எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டக்கூடாது. அதுதான் மெச்சூரிட்டியான புது சிருஷ்டி யான சகோதரி. அதே மாதிரிதான் கணவனுக்குமே. சோ அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா 2 புது சிருஷ்டிகளுக்கு இடையே ஃப்ரிக்ஷன்றதே ரொம்ப 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 என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா குறைவாயிரும். ஸோ உண்மையாவே சிஸ்டர் எப்படி கேர்லின் சிஸ்டர் வந்து எப்படி அந்த எக்லீசியாவே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்களோ, அதே மாதிரி அந்த வீடே எப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மினி ஹெவன் மாதிரியே இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த அபூர்ணத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளே இதை ஃபேஸ் பண்ணிருப்போம். நம்ம ஒரு விஷயம் அப்படி சொல்லவே நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம் இப்படி பேசணும்னு. ஆனா அந்த வார்த்தை நம்ம வாயில இருந்து என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். அது நம்ம இன்டென்ஷன்ல இருக்காதுன்னா வாயில என்ன பண்ணிட்டு இருப்போம்னா பேசிட்டு இருப்போம். உடனடியே நமக்கே தோணும், ஐயோ நான் என்ன பண்ணவே நினைக்கல, இந்த மாதிரி இந்த வேர்டு நான் பேசணும்னு நினைக்கல, அது என்ன ஆயிடுச்சு வேர்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு வேலை ஒரு கணவன் எக்ஸ்பிளைன் பண்ண, ஐயோ நான் இப்படி யோசிக்கல, அது வேர்டு என்ன ஆயிடுச்சு அப்படி வந்துருச்சுன்னா மனைவி என்ன யோசிக்க கூடாதா, அது எப்படி நீங்க என்ன பண்ணலாம், அப்படி அந்த வார்த்தை எப்படி பேசலாம் அப்படின்னு அந்த ஆங்கிள் யோசிக்க. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறது என்ன பண்ணிட்டாரு, அவரு செஞ்சுட்டாரு. அந்த ஆங்கிள் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே அபூர்ணத்துல ஒவ்வொரு படிநிலைமையில இருக்கணும். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. பாதி பேராகிராஃப் முடிஞ்சிருக்கு, மீதி பேராகிராஃப் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாள் கூட அருமையான ஒரு பெரிய டிஸ்கஷனை நம்மளுக்கு நடத்தி